தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக களப்பணியில் இறங்கியிருக்க நிலையில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படிங்கிற விஷயம் மிக சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக விஜய் நடத்தின விக்கிரவாண்டி மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மிக கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே அவர் பேசிய கொள்கைகள், செயல் திட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் சில இடங்களில் விமர்சனங்களை பெற்றாலும் பல இடங்களில் கவனமும் பெற்றிருக்கு. இந்த நிலையில் பல இளம் வாக்காளர்களை குறிவைத்து தான் விஜய் அரசியலில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மேலே விழுந்திருக்கு. இந்த நிலையில் விஜய் யாருடைய வாக்குகளை அள்ள போறாரு, ரசிகர்களை தாண்டி அவருக்கு பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்குமா, இதில் பெண்களுடைய ஆதரவு கிடைக்குமா, இல்லை முதியவர்களுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு பல விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தன்னுடைய கட்சியை தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்குறதுக்காக மிக தீவிரமாக முன்னெடுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதில் மிக முக்கியமாக பல விஷயங்களை மக்களிடம் எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற தீவிரத்திலுமே ஈடுபட்டு இருக்காரு. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த அரசியலில் பேச போகிற மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊழல் பட்டியல் பற்றி தான் அவர் பேச இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக திமுக மற்றும் பாஜக இந்த இரண்டு கட்சிகளை நேரடியாக விமர்சனம் பண்ணாரு. ஒருத்தங்க கொள்கை எதிரி, ஒருத்தர் அரசியல் எதிரி அப்படின்னு சுட்டி காட்டியும் பேசியிருந்தாரு. இந்த நிலையில அதிமுகவை அவர் குற்றம் சாட்டவே இல்லையே, அதிமுக குறித்து எந்த ஒரு விமர்சனமும் சொல்லலையே, அப்போ அவங்களோட கூட்டணியா அப்படிங்கிற கேள்விகளுமே அவரை சுற்றிலும் தொடர்ந்து தாவேக்க பற்றி எழுப்பப்பட்டே வருது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா ஊழல் பட்டியல் தயார் செய்து திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளையுமே அதாவது ஆட்சியில் இருந்த கட்சிகளை விமர்சனம் செய்ய போறாங்க. அதை வச்சு தான் அரசியல் பிரச்சாரத்தை துவங்க போறாங்க. அதை வைத்தே மக்களிடம் தேர்தல் பரப்புரையை ஆரம்பிக்கவும் போறாங்க. அதுவே அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்க போகுது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இந்த நிலையில அதற்கான வேலைகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிட போறாங்க, மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சி நிர்வாகிகள் யார் இறங்க போறாங்க அப்படிங்கிற விஷயமே அதற்கான பணிகளுமே நடைபெற்று வருது. அதனால விஜய் போட்டியிட போற தொகுதி எது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கு. இதுல விஜய் போட்டியிட போற தொகுதி எது அப்படிங்கிற விவரம் கன்ஃபார்மா வெளியிடப்படல. ஆனா சில தகவல்கள் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. குறிப்பா விஜயுடைய மிக முக்கியமான பாயிண்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு மாவட்டத்தில் களமிறங்கலாம் அப்படின்னு விஜய் தீர்மானிச்சிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே பல இடங்களில் தங்களுடைய கோட்டைகள் அப்படின்னு சொல்லி சில மாவட்டங்களை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் நேரங்களில் அங்கே அதிகமான வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான பகுதி எதுவும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம களமிறங்கலாம், அதாவது திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் இல்லாத இடத்துல களமிறங்கலாம் அப்படிங்கிற திட்டம் வச்சிருக்கதா சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் நாகப்பட்டினத்தை தேர்வு செய்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் உண்மை பேசப்பட்டு வருது. இந்த நாகப்பட்டினம் தொகுதியை பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1971க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக 2 முறை, இப்போ விசிக 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க கடைசியா. சோ அதனால இந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு விஜய் ஆலோசனை நடத்தி வரதா தெரியுது. இதுல விஜயனுடைய அப்பா மீனவ குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதால ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும் இந்த தொகுதி அப்படிங்கிறதுமே பேசப்பட்டு வருது. இது போக பார்த்தோம் அப்படின்னா விஜய் சுறா அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் நடிச்சிருக்காரு. இதில் பார்த்தோம் அப்படின்னா மீனவ மக்களுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அதை ரியல் லைஃப்லையும் பேசி இந்த வாக்குகளை கவருவாரா அப்படிங்கிற விஷயமும் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த மீனவர்கள் வாக்குகளை நாகப்பட்டினத்தில் கவர முடியாது அப்படின்னா இதற்கு போக வேறு சில இடங்களும் வச்சிருக்கதா சொல்லப்படுது. நாகையில் போட்டியிடாத பட்சத்தில் கோடியக்கரை, வேதாரண்யம், சாயல்குடி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அல்லது தூத்துக்குடி இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னுமே பேசப்படுது. இதுவும் இல்லாத பட்சத்தில் வேற ஏதேனும் வகையில் ஒரு ஐடியா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை விஜய் நம்புறதா சொல்லப்படுது. அப்படியான அடிப்படையில் தான் விக்கிரவாண்டி இந்த மாநாடுமே நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஒருவேளை வி சென்டிமெண்ட் அடிப்படையில் விஜய் போட்டியிட விரும்புகிறார் அப்படின்னா அதற்குமே பார்த்தோம் அப்படின்னா பல தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது.
வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், விருத்தாச்சலம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வீரபாண்டி, விராலிமலை, விளாத்திக்குளம், விளவங்கோடு, விருதுநகர் இந்த மாதிரியான தொகுதிகளுமே கூட வி சென்டிமெண்ட் அடிப்படையில் விஜய்க்கான இடங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதில் எந்த தொகுதியில் விஜய் போட்டியிட போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமாக எழுந்திருக்கு. இருந்தாலும் நாகையில் தான் அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னுமே பேசப்பட்டு வருது.